இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, என்னென்னவோ சொல்ற? இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்துல நடக்குமா? பணத்தை எடுத்துட்டு அநியாயமா ஓ மேல பழிய போட்டிருக்காங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல பாட்டி. நான் நேத்து வேலையை முடிச்சிட்டு லேட்டா தானே வீட்டுக்கு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நானே ஆபீஸ்க்கு போன மாதிரிதான் அந்த சிசிடிவில காட்டுது பாட்டி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஆதி தம்பி சும்மாவா இருந்தாரு? உனக்காக அவர் எதுவுமே பேசலையா? அவரால முடிஞ்ச வரைக்கும் எனக்காக எவ்வளவோ பேசி பார்த்தாரு பாட்டி. மித்ரா எதையுமே கேக்குற நிலைமையிலேயே இல்ல. சிசிடிவியை பார்த்துட்டு நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு முடிவே பண்ணிட்டாங்க பாட்டி. எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் தான் ஆபீஸ்க்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா நான் தான். ஐயோ, ஆனா அது எப்படின்னே தெரியல பாட்டி. எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பார்த்து அப்படியே தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. பாரதி, கண்டிப்பா இதுக்கும் மித்ராவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவதான் திட்டம் போட்டு உன்னை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கா. அவளை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் உலகத்துல வேற யாரும் செய்யவும் மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. சிசிடிவி கேமராவில நீ இருக்கிற மாதிரி எப்படி காட்ட முடியும்? தெரியல பாட்டி. நான் ஆபீஸ்ல போய் பணத்தை எடுத்த மாதிரி ஆபீஸ் கேமரால காட்டுது. ஏதோ தப்பா இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். பாரதி போனதுக்கு அப்புறம் பாரதி மாதிரியே சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஆட்டோல இருந்து இறங்கி ஆபீஸ்க்குள்ள போயிருக்கா. பக்காவா யாரோ பிளான் பண்ணி பாரதி அந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பாரதி இந்த விஷயத்துல இருந்து நாம தான் காப்பாத்தி ஆகணும். இந்த வீடியோ எனக்கு அனுப்பிடுங்க. தேங்க்ஸ். ஓகே சார். சொல்லு மித்ரா. ஹலோ அண்ணா, நீ வீட்ல தானே இருக்க? ஆமா மித்ரா. ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான நியூஸ் உனக்கு வச்சிருக்கேன். நீ கேக்குறதுக்கு ரெடியா இருக்கியா? ஏய், என்ன கேள்வி இது? என்ன விஷயம் சொல்லு. அந்த பாரதிய நான் ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பிட்டேன்னு. ஏய், வாட்? ஏய், என்ன மித்ரா சொல்ற? எஸ் எஸ். ஏய், எப்படி மித்ரா? எப்படி இது நடந்துச்சு? என்ன மித்ரா, எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா பண்ணிருக்க. சூப்பர் மித்ரா. அவளை ஆபீஸ்ல இருந்து மட்டும் இல்லன்னு, நம்ம வீட்ல இருந்து அவளை வெளியே துரத்தணும். அது உன்னோட பொறுப்புன்னு. அவ்வளவுதானே? சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அந்த லாக்கர்ல வச்சிருந்த பணத்தை
இவ இஷ்டத்துக்கு திருடிட்டு வந்து அவ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்து நிக்கிறா. என்னப்பா என்ன சொல்ற? ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருடிட்டாளா? ஆமா பாட்டி, ஆ? எங்க ஆபீஸ்ல 2-3 பேர் கிட்ட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இவ பணம் கேட்டிருக்கா. அது நடக்கலன்னதும் தைரியமா ஆபீஸ் பணத்தை எடுத்துட்டு போய் அவ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கா. அட பாவிங்களா, அநியாயம் இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்களே. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதான பார்த்தேன். இவ இப்படி போறப்ப வர்றப்ப மேக்கப் போட்டுட்டு திரியறப்பவே எனக்கு தெரியும். ச்சே, 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 ச்சே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவலமான வேலையை பாப்பான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. என்ன தைரியம் இருந்தா ஆபீஸ்ல இருந்த பணத்தை நீ கையில எடுத்திருப்ப. என்ன மீனா, இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாரதி பாவம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. உன் புருஷன்கிட்ட சொல்லு. மா, நான் சொன்னா கேட்கவா போறாரு? அட போமா, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிப்பாரு. ஏய், அதுக்காக இதெல்லாம் சொல்லாம கேட்காம இருப்பியா? கேளுடி. என்னங்க, எனக்கு நீங்க இப்படி பாரதிய பணத்தை எடுத்தான்னு சொல்றதெல்லாம் சரியா படல. இங்க பாருங்க, சரியா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுங்க. ஏய், அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறவன் பாத்துக்கோ. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? அவ கூட சேர்ந்துகிட்டு நீ என்ன கூட்டு கலவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அடடா, எவ்வளவு திறமையா ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கான்னு இவளுக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்து பாராட்ட சொல்றியா? யாராவது இருக்கீங்களா? யார் சார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். உங்களை யாருன்னு எனக்கு தெரியலையே சார். நான் உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes பேசலாமா? இங்க யாரும் இல்ல சார். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு பாருங்க. யார் சார் நீங்க? நான் யாரு என்னங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதிலை சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. உனக்கு எப்படி வசதி? சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன்.